வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: கடற்படை ஆராய்ச்சி மற்றும் முக்கியமான சோதனைகளுக்காக நாம் வெளிநாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இனி இருக்காது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அணுசக்தி துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து இந்தியாவும் அமெரிக்காவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் இஸ்லாமாபாத் செல்கிறார். நிலவுக்கு சென்ற நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்கலம் இன்று அதிகாலை 4 விண்வெளி வீரர்களுடன் பத்திரமாக பூமிக்கு திரும்பியது. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று தாய்லாந்தின் குல்நாத் விதிசரனை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கடற்படை ஆராய்ச்சி மற்றும் முக்கியமான சோதனைகளுக்காக நாம் வெளிநாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இனி இருக்காது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் ஆய்வகத்தில் அதிநவீன ஆய்வு மையத்திற்கு நேற்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், பல்வேறு சோதனையில் நாடு தற்சார்பு அடைய இது ஒரு முக்கிய மைல்கல் என்று குறிப்பிட்டுள்ளார். இனிமேல் நமது சொந்த வளங்களை கொண்டே நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை வடிவமைத்து சோதனை செய்ய முடியும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இந்தியா ஒரு வலுவான கடற்படை சக்தியாக உருவெடுக்க இந்த திட்டம் முதுகெலும்பாக அமையும் என்றும் அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி அமெரிக்காவில் மேற்கொண்டுள்ள 3 நாள் பயணத்தின் நிறைவாக அந்நாட்டின் எரிசக்தித்துறை செயலாளர் திரு கிறிஸ் ரைட்டை நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்துவது மற்றும் இருதரப்பு எரிசக்தி வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக அணுசக்தி துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதுடன் நிலக்கரி எரிவாயுவாக்கம் மற்றும் எல்பிஜி ஏற்றுமதி போன்ற புதிய துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அமெரிக்காவிற்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் நேற்று மியான்மர் நாட்டின் தலைநகரான நேபிடாவில் அந்நாட்டு புதிய அரசின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசினார். மியான்மர் நாட்டின் குடியரசு துணைத் தலைவர்கள் திரு யூ நியோசா மற்றும் திருமதி டாவ் நன் நி ஐ ஆகியோரையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு யூ தின்மான் தேவையும் அவர் சந்தித்தார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு கீர்த்தி வர்தன் சிங், மியான்மர் நாட்டுடன் கொண்டுள்ள பன்முகத்தன்மை கொண்ட இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். வந்தே பாரத் விரைவு ரயில்களில் பயணம் செய்யும் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் மட்டும் சுமார் 3,98,00,000 பயணிகள் வந்தே பாரத் ரயில்களில் பயணம் செய்துள்ளனர். இது அதற்கு முந்தைய நிதியாண்டோடு ஒப்பிடுகையில் சுமார் 34% வளர்ச்சியாகும். வேகமான, வசதியான மற்றும் நவீன ரயில் பயணத்தை இந்திய பயணிகள் விரும்புவதையே இந்த வளர்ச்சி காட்டுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வந்தே பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து இதுவரை ஒட்டுமொத்தமாக 9,10,00,000 அதிகமான பயணிகளுக்கு ரயில்வே சேவையாற்றி உள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த தனது கணிப்பை ஆசிய வளர்ச்சி வங்கி உயர்த்தியுள்ளது. முன்னதாக இந்தியாவின் வளர்ச்சி 6.5% இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதனை 6.9% அந்த வங்கி உயர்த்தியுள்ளது. இந்தியாவில் நிலவும் வலுவான உள்நாட்டு தேவை, சாதகமான நிதிச்சூழல் மற்றும் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள குறைந்த இறக்குமதி வரிகள் ஆகியவை இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்களாக கூறப்பட்டுள்ளன. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது வேலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதிகள். 1806 ஜூலை 10 வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட சிப்பாய் புரட்சிதான் நாடு விடுதலைக்கு வித்திட்ட முதல் சம்பவம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இப்படி புகழ்வாய்ந்த வேலூர் மாவட்டத்தில் வேலூர் தங்க கோவில், சிஎம்சி மருத்துவமனை ஆகியவை உலக அளவில் புகழ்பெற்ற இடங்களாக அமைந்துள்ளது. இதன் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டினர் வந்து செல்கின்றனர். இவர்களின் போக்குவரத்து தளமாக காட்பாடி ரயில் நிலையம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மாவட்டத்தில் வேளாண்மை, நெசவு தொழில், தேங்காய் நார்
உற்பத்தி, தீப்பெட்டி தயாரிப்பு தொழில்கள் முக்கிய இடம் பெற்றுள்ளன. மாவட்டத்தில் வேலூர், அணைக்கட்டு, காட்பாடி, கேவிக்குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்றங்கள் உள்ளன. மாவட்டத்தில் 676 வாக்குச்சாவடி அமைந்துள்ள இடங்களில் 1427 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையங்களில் பதற்றமான வாக்குச்சாவடி மையங்களுக்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வேலூர், காட்பாடி, அணைக்கட்டு ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவும் திமுகவும் நேரடியாக களம் காண்கின்றனர். குடியாத்தம் தொகுதியில் தேமுதிகவும் அதிமுகவும், கேவிக்குப்பம் தொகுதியில் திமுக புரட்சி பாரதம் கட்சியும் களம் காண்கின்றனர். இதில் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் 11வது முறையாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் போட்டியிடுகிறார். வேலூர் மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக பாலாறு விளங்கி வருகிறது. எனவே பாலாற்றில் நீராதாரத்தை நிரந்தரமாக மாற்றுவதற்கு பருவமழை காலங்களில் பெய்யும் மழைநீர் வீணாக கடலில் சென்று கலப்பதை தடுக்கும் வகையில் பல இடங்களில் பாலாற்றில் தடுப்பணைகள் கட்டப்பட வேண்டும் என்பது மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. பல இடங்களில் தோல் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் பாலாற்றில் கலப்பதால் குடிநீர் மாசு ஏற்படுவதை தடுக்க சுத்திகரிப்பு நிலையங்களை கொண்டு வர வேண்டும் என்பதும், வேலூரில் இருந்து காட்பாடி வரை செல்லும் சாலை கடும் போக்குவரத்து நெரிசலை பல ஆண்டுகளாக சந்தித்து வருவதால் அந்த சாலையை அகலப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அணைக்கட்டு பகுதியில் பழம் மற்றும் வாசனை திரவியங்கள் தொழிற்சாலைகளை ஏற்படுத்த வேண்டும், குடியாத்தம் பகுதியில் நெசவு தொழில் பூங்கா அமைக்கப்பட வேண்டும், கேவிக்குப்பம் பகுதியில் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும், விளிம்பு நிலையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு தரமான சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனைகளை அரசு கொண்டு வர வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இவற்றை எதிர்நோக்கி பொதுமக்கள் வாக்களிக்க உள்ளனர். வேலூரில் இருந்து மோகன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஈரானுடன் நிலவி வரும் 6 வார கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே.டி. வான்ஸ் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் புறப்பட்டுச் சென்றுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவரும் பொறுப்பை திரு ஜே.டி. வான்ஸிடம் ஒப்படைத்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து அதிபர் திரு டிரம்ப் தங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளதாக திரு வான்ஸ் கூறினார். இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஈரானிய தூதுக்குழு நேற்றிரவு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் சென்றடைந்தது. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் திரு முகமது பாக்கர் கலீஃபாப் தலைமையிலான இந்த உயர்மட்ட குழுவில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர், மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மூத்த அரசியல் மற்றும் ராணுவ அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையே நேரடியாக பேச்சுவார்த்தை வரும் 14ஆம் தேதி தொடங்கும் என்று லெபனான் அதிபர் திரு ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கான லெபனான் மற்றும் இஸ்ரேல் தூதர்கள் லெபனானுக்கான அமெரிக்க தூதருடன் தொலைபேசி வாயிலாக நடத்திய ஆலோசனையை தொடர்ந்து அதிபர் அலுவலகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினரிடையே நிலவி வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர நேரடி பேச்சுவார்த்தை நடத்த பெய்ரூட் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு நிலவுக்கு சென்ற நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்கலத்தின் 4 விண்வெளி வீரர்களும் இன்று அதிகாலை பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். அவர்கள் பயணித்த விண்கலம் பசிபிக் பெருங்கடலில் தரையிறங்கியது. விண்கலம் வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது நிலவிய கடுமையான வெப்பம் மற்றும் சிக்னல் துண்டிக்கப்பட்ட நேரங்களில் கட்டுப்பாட்டு அறையில் பெரும் பதற்றம் நிலவியது. பின்னர் விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியதை அறிந்து அனைவரும் நிம்மதியடைந்தனர். ரெய்ட் வைஸ்மேன் தலைமையிலான இந்த 4 பேர் கொண்ட குழு நிலவை சுற்றி வந்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மனித கண்கள் இதுவரை நேரில் கண்டிராத நிலவின் மறுபக்கத்தை இவர்கள் ஆய்வு செய்ததோடு விண்வெளியில் முழு சூரிய கிரகணத்தையும் கண்டு ரசித்தனர். இமாச்சல பிரதேசம், கேரளம், மாஹே, ராயல்சீமா, கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் உட்புற தெற்கு பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்ற வானிலை சூழல் ஜம்மு காஷ்மீர், லடாக், சிக்கிம், மேற்கு வங்கத்தின் இமயமலை பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் நீடிக்கும் என அந்த மையம் கூறியுள்ளது. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று தாய்லாந்தின் குன்லவத் விதித் சரனை எதிர்கொள்கிறார். சீனாவில் நடைபெறும் இப்போட்டி காலை 9 மணிக்கு தொடங்க உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பஞ்சாப் அணி ஹைதராபாத் அணியையும், சென்னை அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடற்படை ஆராய்ச்சி மற்றும் முக்கியமான சோதனைகளுக்காக நாம் வெளிநாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இனி இருக்காது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அணுசக்தி துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து இந்தியாவும் அமெரிக்காவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே.டி. வான்ஸ் இஸ்லாமாபாத் செல்கிறார்.
நிலவுக்கு சென்ற நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்கலம் இன்று அதிகாலை 4 விண்வெளி வீரர்களுடன் பத்திரமாக பூமிக்கு திரும்பியது. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று தாய்லாந்தின் குன்லாவத் விதித் சரனை எதிர்கொள்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.